உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க அப்பா கோவமா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக தல தீபாவளியை கொண்டாடாம விட்டுட்டா காலகாலத்துக்கும் அது ஒரு உறுத்தலா போயிடும் சிவா. அம்மா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா நான் எப்படி புரியுதுல்ல? அது மட்டும் இல்ல சிவா, இப்ப நீ ஜனனிய விட்டு கொடுத்துட்டா அது இந்த வீட்ல அவளை பிடிக்காம அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப இளக்காரமாவும் வசதியாவும் போயிடும். அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுடா. நீ அம்மாவுக்காகவாவது இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். சரி ஓகேம்மா, என்கிட்ட சொல்லிட்டல்ல, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அசந்து போற மாதிரி தல தீபாவளியை எப்படி கொண்டாடுறேன்னு நீ பாரு, நான் பாத்துக்கிறேன். சரிடா, வரேம்மா. லவ் யூ. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாம் எங்க போயிட்டீங்க? பிளவுஸ் தைக்கிறதுக்காக டெய்லர் கடை வரைக்கும் போயிருந்தேன். நம்ம வீட்ல தீபாவளிக்கு முன்னாடி வீட்ல இருக்கிறவங்கள ஃபயரா இருக்காங்க. எதை பத்தி சொல்ற ரம்யா? இந்த ஊருக்காரங்க வந்தப்போ மாமா பேசினத கேட்டீங்கல்ல? சிவா தான் நாம தான் அவரு பொண்டாட்டிய ஏதோ மதிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு தல தீபாவளிக்கு புது புடவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா மாமா தீபாவளியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அத்தான் என்ன பண்ண போறாரு? இந்த உலகத்துல இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. சிவா அத்தானும் அத்தையும் வேணா அந்த ஜனனிய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடலாம். ஆனா மாமா என்னைக்கும் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க போறதே இல்ல. ஆமாமா, அதனாலதான் ஊருக்காரங்க முன்னாடி கூட அவளை அறிமுகப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. வா வந்து நடக்கிறத பாரு. அம்மா அது ஆக்சுவலி வந்து ஹேய் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? எங்க பல்லி இங்க போ, அப்படி போய் உட்காரு போ. அம்மா இவாமா அண்ணா அங்க உட்காந்து கூட நீ. ஓகே. என்னடா, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்குடா. சொல்றேம்மா, ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் இங்க இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் நேரம் சொல்லணும் தான் உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுடா. அண்ணன் கொடுக்கிற பில்டப்பா பார்த்தா ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அப்படியா சொன்ன? அப்படியே வச்சுக்க. அம்மா அப்பா நானும் ஜனனியும் கோயிலுக்கு போய் தலை தீபாவளி கொண்டாடினா ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் சொல்லி வேணான்னு சொன்னாரு. ரைட்டு. டேய் சிவா, நான் என்ன சொல்ல வரேன்? எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லம்மா, கேளு. அதனாலதான் கோயிலுக்கு போய் தலை தீபாவளி கொண்டாடாம நான் நம்ம வீட்லயே கொண்டாடிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லவா? நம்ம ஊர் லோக்கல் சேனல்ல இருந்து நெட்ல லைவா காமிச்சிடலாம் எல்லாத்தையும். தலை தீபாவளி லைவ் எப்படி? எப்படிடா? அதெல்லாம் நீ பாருமா, எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதானா? ஆனா அதுக்கு கேமராமேன்லாம் வேணும்ல. அந்த ஆல் செட்டப் ரெடிடா. நம்ம தான் அமேசான் கட்ல இருந்து சென்னையில இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோமே. சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர்னு ஃபுல் யூனிட்டே ரெடி. தலை தீபாவளியே தளதள நடக்கும். அப்படி ஸ்மார்ட்டா உங்க அண்ணன். என்ன? டேய் சரி, உனக்கு கிச்சன்ல வேலை இருக்குல்ல, நீ வா எந்திரி போ, அந்த வேலைய பாரு. ஏய் யூ கேன் கண்டினியூ யுவர் பொருளி. ஜனனி எங்க நீ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.